இந்தியா நம்பர் ஒன்னா வரணும்ன்ற ஒரு எண்ணத்திலையும் தமிழகம் முன்னேறணும்னு ஒரு எண்ணத்திலையும் ஒரு தகவல் பரிமாறுறேன். உலகத்திலேயே தலை சிறந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்றதை கூகுள் பண்ணி பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் லண்டன்லேயும் அந்த பேரை சொல்லும் போதே கதிகலங்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக பவர்ஃபுல்லாக இருக்குது. இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குது, எங்ககிட்டையும் ஐஐடி இருக்குது, நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டையும் மேசகர் இண்டஸ்ட்ரியும் சொல்லாதீங்க. ஆனால் நாம் சில விஷயங்கள் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிறது வர்த்தக போர், அறிவுக்கான போர். காலேஜிலேருந்து ட்ரெயின் ஆகி வரக்கூடிய எம்பிஏஓ பிஹெச்டிஓ ஆற்றல் அந்த உலக போரில், அறிவுக்கான போரில் எவ்வளோ போராடுறாங்கன்னு கேட்டால் பின்தங்கின நிலைமையில் இருக்கோமா, முன்னேற்றமான நிலைமையில் இருக்கோமா? காலேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு எவ்வளோ உச்சகட்டமான அறிவாக இருக்குன்றதை வச்சு தான் எதிர்கால புரட்சி இருக்கு. இந்திய தமிழக அரசுக்கு விண்ணப்பம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷனை எல்லா துறைகளையும் ஹைடெக்காக ரொம்ப நுண்ணிப்பாக நுண்ணறிவுகளோடு கொண்டு வந்துட்டோம்னா, இருக்கின்றது ஒரு புறம் நம்ம சொன்னால் கூட அவங்க 10 வருஷம் முன்னாடி பண்ண டெக்னாலஜியை நம்ம இன்றைக்கி ஓவர் கம் பண்ணாலுமே நம்ம இன்னமும் அவங்கள ஓவர் கம் பண்ணலை. வேர்ல்டு கிளாஸாக இருக்கக்கூடிய டாப் 100 யூனிவர்சிட்டிஸில் இந்தியா ஒரு யூனிவர்சிட்டியில் இல்லை. சைனாவில் இருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸில் இருக்காங்க. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் சொல்லணுன்னா நான் அடுத்த லிஸ்ட்டில் எடுத்து படிக்கிறேன். அந்த வேர்ல்டு டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய காலேஜஸில் இந்தியாவுடைய யூனிவர்சிட்டி வேலை வரணும். இவ்வளவு தரமான ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்டோன்னா, ஃபேஸ்புக் மார்க் ஜுகன்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், இந்த அறிவு விஞ்ஞானிகளை நாம் ஓவர் கம் பண்ண முடியும். தாழ்மையான வேண்டுகோள், அவங்க கீழே போய் நம்ம வேலை செய்ய நம்ம வரல. அவங்களுடைய அறிவுகளோட உச்சக்கட்டமான அறிவு அடையணும்னா நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி R&D. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துலேருந்து நிறையா பேர் R&Dக்கு ஃபாரின் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. R&D துறைகளில் இந்தியா கவனம் செலுத்துது இருக்காங்க. ஆனால் உச்சகட்டமான நடவடிக்கை எடுத்து நம்பர் 1 இஷ்யூ என்ன அப்படின்னா, விமன்ஸ் ரேப்பா இல்லை எஜுகேஷனா? இந்த கேள்வி இருக்குது. ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி. இந்த ரெண்டுத்தில் எதை பாதுகாக்க போகிறோம்? ரெண்டுத்தையுமே பாதுகாக்கணும். இப்போது நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, எவ்வளவோ இளைஞர்கள் காலேஜில் படிச்சுட்டு அஃபிஷியல்ஸாக ஐடியில் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுடைய கமெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் சேரட்டும். நான் லோயலா காலேஜில் டிஸ்கண்டினியூட் BA எக்கனாமிக்ஸ். என்னால் அந்த படிப்பறிவை என்னால் அப்போ ஏற்றுக்க முடியாத மனநிலை. என்னை தாண்டி இப்போது ஒரு PhD லெவலில் படித்த என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய கவனத்துக்கு நான் தாழ்மையோடு உங்கள் பாதங்களை வைக்கிறேன். படித்தவர்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட்லேயோ உங்களுடைய வீடியோ பதிவுகளிலோ நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டை நம்ம நல்லபடியாக செயல்படுத்தலாம். நாம் சொல்கிறது கவர்மெண்ட் கேட்கும், தமிழக அரசு கேட்குது, இந்திய அரசு கேட்கும். இந்த ஒரு விஷயத்தை, இந்த அறிவு புரட்சியை கொண்டு வருவோம். உலகத்திலே நம்பர் 1 எஜுகேஷன் இந்தியாவில் இருக்கின்றதும், உலகத்தில் அதிகமான வல்லுநர்கள், படிப்பறிவாளர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்றதையும் உங்களுடைய கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்தியா மேல் இடத்துல நிற்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.